இதான், இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் திருப்தி அளிப்பதாகவோ இந்த கேள்வியின் தேவையை நிறைவு செய்வதாகவோ இல்லை. இது யூபிஏ சர்க்கார் நிகழ்த்திய சரித்திர சாதனைகளில் ஒன்று இந்த மனரேகா. இந்த மகத்தான திட்டம் என்பது குடும்பத்தில் ஒருவருக்காவது வேலை கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டமும் சட்டமும். ஆனால் இப்பொழுது இவை மெலிந்து எலும்பும் தோலுமாக உருக்குலைக்கப்பட்டு கிடக்கிறது. இவற்றிலிருந்து விடிவு வேண்டும் என்பதற்காக நான் தங்கள் மூலமாக ஒரு கேள்வியாக கிளப்புவது என்பது, இன்றைய நிலையில், இன்றைய விலைவாசியில், சம்பள முறைகளில் இந்த சம்பளத்தில் வாழவே முடியாது. எனவே மனரேகா தொழிலாளர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கை தினசரி 700 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. அந்த கோரிக்கை நியாயமானதும் நிறைவேற்றப்பட வேண்டியதும் தான். நான் தங்கள் மூலம் ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஒரு இடைக்கால ஏற்பாடாக 500 ரூபாயாவது பதில் உரையில் அமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். ஏனென்றால் இன்றைய நிலையில் ரெண்டு விஷயங்கள். ஒன்று, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் என்பது கொடுக்கப்படுவதே இல்லை. 100 நாள் வேலை எங்கும் கொடுக்கப்படவே இல்லை. எனவே இதை 200 நாளாக உறுதிப்படுத்த வேண்டும், 700 ரூபாயாக உறுதிப்படுத்த வேண்டும். அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் சட்டப்படி கொடுக்க வேண்டும் இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு கேள்விதான், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுப்பது மாநில அரசா மத்திய அரசா என்பதை விளக்க வேண்டும். அடுத்து, நிர்வாக செலவினங்கள் என்ற பெயரால் தொழிலாளர்களின் சம்பளத்தில் பிடிக்கப்படுகிறதா, அது அரசாங்கமே அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்கிறதா என்பதற்கு விளக்கம் அளிப்பதோடு, அமைச்சர் மறுபரிசீலனை செய்து 200 நாள் 700 ரூபாய் சம்பளம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்துவாரா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல் முறையாக பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. என்னை தேர்வு செய்து அனுப்பிய நாகப்பட்டினம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் வேலையிலே விவசாயம் என்பது முழுமையாக இயந்திரமயமாக மாறிவிட்டது. ஆகவேதான் நம்முடைய உறுப்பினர் அவர்கள் பேரூராட்சி நகராட்சிகளுக்கும் இதை விரிவுபடுத்த வேண்டும். அதே போல இந்த ஆண்டு 86,000 கோடி ரூபாய் என்பதை அதிகப்படுத்த வேண்டும். இது செய்தால்தான் ஓரளவிற்கு கிராமப்புறத்தில் இருக்கிற பொருளாதாரம் சீரமைக்கப்படும். அந்த அடிப்படையில் நீங்க செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன். Sir, the state of Tamil Nadu, where about 90 lakh people participate in Manrega works, had requested allocations for 40 crore person days for 23-24. But I would like to ask through you, the minister, it was sanctioned funds for only 28 crore person days, sir. So what is the rationale of the government behind such a smaller allocation to our Tamil Nadu state? And I would like to know through you whether the minister considered this and plans to increase the same in the coming time, sir. Thank you. Sir, under the Manrega Act, it is the responsibility and duty, it's a mandatory duty of the central government. It's not the wish or choice, but it's the mandatory duty of the central government to provide 100 days work. It's not anybody's choice. It has to be done. And you see from the chart itself that it has not been provided. It is not correct that whenever the state government is asking, they are providing. No, not at all. There are facts. Especially for the West Bengal, a political biasness has been adopted by the central government. And they have not provided the 100 days work. Despite the claim, I am assuring it. இதான், இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட்.
வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.